மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கோடை காலம் வந்தா சில நோய்கள் நமக்கு வர்ற மாதிரி சிறுநீரக கற்களும் அதனுடைய பாதிப்புகளும் நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரீனல் கால்குலஸ். இப்போ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வருது. சம்மர் சீசன் வந்தா எனக்கு வந்து பைல்ஸ் வருது, ஃபிஸ்டுலா வருது, உடல் உஷ்ணம் அதிகமாகிது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர மாதிரி சிறுநீரகம் தொடர்பா பார்த்தோம்னா இந்த சிறுநீரக கற்களும் நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லலாம். சிறுநீரகங்கள் உருவாவதற்கு முக்கியமான காரணம் போதுமான அளவு நம்ம வந்து தண்ணி குடிக்காம இருக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா சிறுநீரக கற்கள் இருக்குன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சிறுநீரக கற்கள் இருக்குன்னா நம்ம யூரின் போகும்போதே ஒரு எரிச்சலோடு நமக்கு வந்து யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஹெமச்சூரியா அப்படின்ற கண்டிஷன். ஹெமச்சூரியானா யூரின் பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிளட் கலந்து வர்றது. இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து கல்லடைப்பு ஏற்படும். யூரின் ஃப்ளோ வந்து குறையிறது. திரும்ப வந்து யூரின் ரொம்ப பெயினா அடி வயித்துல நமக்கு வந்து லோயர் அப்டாமன்ல ரொம்ப பெயினா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிலருக்கு அந்த ரீனல் கால்குலஸ் இருக்கும்போது அது கிட்னில இருந்து இறங்கி யுரித்ரா வழியா இறங்கி வர்ற வழி எல்லாமே நமக்கு வந்து அது டேமேஜ் வந்து காஸ் பண்றதுனால அதிகமான வலி பிளஸ் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம கற்கள் இருக்கும்போது பிளாடர்ல இந்த மாதிரி யூரினரி ஸ்டோன் இருக்க இருக்க என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இப்போ யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு. அடுத்து தொடர்பா அதை தொடர்ந்து பார்த்தோம்னா டயபிட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இவர்களுக்கு மிக விரைவில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இப்போ கற்கள் ஒவ்வொரு வருஷமே எனக்கு உருவாகுது. ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். திரும்ப சம்மர் வந்தோடனே எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. இல்லைன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் என் லைஃப்ல 4, 5 வாட்டி நமக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து எனக்கு வந்து ரீனல் கால்குலஸ் வந்துருச்சு. சிறுநீரக கற்கள் உருவாகுது. திரும்ப திரும்ப உருவாகுது. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கப்புறம் எனக்கு சிறுநீரக கற்கள் உருவாகாம இருக்க என்னென்ன செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா சிறுநீரக கற்கள் உருவாகும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம பாடியில ஃப்ளூயிட், அதாவது தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறோம். ஃப்ளூயிட் குறைந்து டீஹைட்ரேஷன் ஆகும்போதுதான் சிறுநீரகத்தோட பணி என்ன? நம்ம பாடியில நம்ம உடல்ல இருக்கிற ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறோம். ஸோ சுத்திகரிக்கும் போது ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருக்கும் பட்சத்துல அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து முக்கியமா வந்து கால்சியம் ஸ்டோன், ஆக்சலேட் ஸ்டோன் இது எல்லாமே தான் நிறைய பேருக்கு உருவாகுது. நம்ம தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறதுனால இது வந்து கிட்னில அங்கங்க ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதுதான் ஒரு முக்கியமான காரணம். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். சரியா தண்ணி குடிக்காதவங்க, ரொம்ப ஹீட்லயே ஒர்க் பண்றவங்க, ஏசி அறைகள்ல உட்காந்து நம்ம தண்ணி கூட குடிக்காம ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கணும், ரொம்ப தூரம் டிரைவ் பண்றவங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு அடிக்கடி நமக்கு வந்து சிறுநீரகத்துல கற்கள் ஏற்படும். இப்போ அதிகரிச்சுட்டு வரக்கூடிய இந்த வெயில் சீசன்ல நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரத பார்க்க முடியுது. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமுமே காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல இப்போ எனக்கு வந்து எனக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குன்னா, என்னென்ன பண்ணலாம்? இல்ல கிட்னி ஸ்டோன் வராம தடுக்கிறதுக்கும் என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். ஒருவேளை இப்ப நமக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா, தினமும் காலையில இளநீரை நம்ம குடிச்சிக்கலாம். இந்த இளநீர்ல நான் சொல்ற மாரி தேற்றான் கொட்டைய போட்டுக்கணும். தேற்றான் கொட்டை கடைகள்ல இருக்கும், வாங்கிட்டு வரலாம். 5, 6 தேற்றான் கொட்டைய என்ன பண்ண போறோம்னா, இளநீர் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டு நைட்டு மூடி வச்சிடணும். காலையில இந்த இளநீரை எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். இந்த மாதிரி வாரத்திற்கு 3 நாட்கள் நம்ம குடிச்சிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் நேச்சுரலாவே நமக்கு கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிறுகீரை சாற்றுல பாவனை செய்த தேற்றான் கொட்டை சூரணம் நம்ம கிட்ட கிளினிக்ல அவைலபிளா இருக்கு. இத நம்ம கர்ப்ப முறைப்படி சாப்பிட்டுக்கிட்டே வரணும். தேனோடையோ இல்ல வெந்நீர்ல கலந்தே சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கற்கள் நேச்சுரலாவே நமக்கு கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம உணவு முறைகளை பார்த்தோம்னா அதிகமான உப்பு, அதிகமான வறட்சி தன்மை இருக்கக்கூடிய, அதாவது ட்ரையா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகள், அதிகமான வெள்ளை மாவு, அதாவது என்னன்னா இட்லி தோசை நிறைய சாப்பிட்றேன், இல்ல வெள்ளை அரிசி பாலிஷ்டு ரைஸ்ல செஞ்ச உணவு நிறைய சாப்பிட்றேன், இந்த மாதிரி உணவுகளே நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது கற்கள் உருவாகும். அதிகமான நார்ச்சத்து, நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகளை நம்ம நிறைய எடுத்துக்கணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா தண்டுக்கீரை, பசலைக்கீரை நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செம்முள்ளி கீரையும் நமக்கு பயன்படும்.
தேற்றான்கோட்டையை எப்படி சிறுகீரை சாற்றுல பாவனை செஞ்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி செம்முள்ளி கீரை சாற்றிலும் தேற்றான்கோட்டையை பாவனை செய்து அந்த மருந்தை எடுக்கும்போது கற்கள் உருவாகாது. நான் எனக்கு என்னென்னவோ மருந்து எடுத்துட்டேன், ஆனா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி திரும்ப திரும்ப கற்கள் வருதுன்றவங்க இந்த மருந்து எடுக்கும்போது நிச்சயமாக அந்த சிறுநீரகத்துல கற்கள் உருவாகுறத தடுக்கப்படலாம். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா சிறுகன் பிள்ளை நமக்கு தெரியும். இந்த பொங்கல் டைம்ல நம்ம வந்து காப்பு கட்டுறதுக்கு பயன்படுத்துவோம். இந்த சிறுகன் பிள்ளை, அதுக்கப்புறம் நீர்முள்ளி, நெரிஞ்சில், இந்த 3 மூலிகையும் நம்ம சம அளவு எடுத்துக்கணும். இது வந்து பவுடர் ஃபார்ம்லயும் கிடைக்குது. இத கஷாயமாக போட்டு குடிக்கணும். இதுனோட சேர்க்கக்கூடிய முக்கியமான இன்னொரு, அதாவது பெருமருந்து, குருமருந்து அப்படின்னு சொன்னோம்னா குங்குளிய பருப்பம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சலமஞ்சரின்னு சொல்லக்கூடிய மருந்து. இந்த 2 மருந்துமே மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம எடுத்துக்கலாம். கஷாயம் குடிக்கிறதுனா நம்ம வீடுகளிலே எடுத்துக்கலாம். இல்லைன்னா சலமஞ்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை இந்த கஷாயத்தோட சேர்த்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறும். அதே மாதிரி வாழைத்தண்டு, வாழைக்கிழங்கு தண்ணி, வாழைக்கிழங்கு வந்து நம்ம குழி எடுத்து வச்சோம்னா அதுல தண்ணி வந்து சேர ஆரம்பிக்கும். அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். இதனோட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தினம் தினம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அதிகமா நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், அதுல முக்கியமா நான் சொன்னது வெள்ளை பூசணிக்காய், சௌசௌ நமக்கு பயன்படும். அதே மாதிரி வாரத்துக்கு 2 நாட்கள் பீன்ஸ், நாட்டு பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா வேக வைத்து இதை சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது, ஏன்னா இதுல அதிகமான நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா சிறுநீரக கற்கள் திரும்பவும் உருவாகாமல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை கரைத்து வெளியேற்றும் ஆற்றல் இதுக்கு இருக்கு. இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்னா வெந்தயத்தோட கொஞ்சம் பாதாம் பீசினை சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். நைட்டே இது 2த்தையும் ஊற வச்சுட்டு காலையில இது 2ம் தண்ணீர் நல்லா விட்டோ, இல்ல நன்னாரி சர்பத், வெயில்ல கொஞ்சம் நன்னாரி சர்பத் விட்டோ, இல்ல நம்ம வந்து இது கூட எதுவுமே சேர்க்காம வெறும் தண்ணியில மட்டுமே இல்ல மோரோடு கலந்தோ இது நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் உஷ்ணம் தணிந்து சிறுநீரக கற்கள் திரும்பவும் உருவாகாமல் இது வந்து தடுக்கும். நான் சொன்ன இந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு உடல் உஷ்ணம் இல்லாமல் அதிகமா தண்ணீர் குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா திரும்ப 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 நமக்கு வந்து சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தடுக்கலாம். சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இருப்பதற்கு கோடை காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும்ன்றதை இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.